இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையிலேயே வீர செயல்களையும் செய்யும் குணம் படைச்சவங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். கடந்த 1.5 வருஷமா ரொம்பவுமே படாத பாடுபட்டு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. பிறந்திருக்கும் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மையை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்குமா, இல்ல புது வருடத்துல இன்னும் ஏதாவது தொல்லைகள் வருமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். இந்த சித்திரை மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும், இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மற்றும் கிரக மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன, இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம தினமும் பார்க்கிற ராசி பலன்ல 9வதா வரக்கூடியது தனுசு ராசி. தனுசு ராசியில மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே மனக்கவலையா இருந்தாலும் சரி, சங்கடம், கஷ்டம் இது எது வந்தாலும் சரி, நீங்க இந்த பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். மன தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்க செவ்வாய்க்கிழமையில தனுசு ராசி அன்பர்கள் சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செய்வது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். மன தைரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமான் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையிலேயே வீர செயலையும் செய்யும் குணம் படைச்சவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். உங்ககிட்ட எண்ணற்ற ஆற்றல் இருந்தாலும் ஆர்வமும் நிறைஞ்சு இருக்கும். உங்களோட வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை பத்தி நீங்க அறியவும், பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு பதில் தேடவும் உங்களுக்கு நிறைய ஊக்குவிக்கக்கூடிய எண்ணம் இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் மிகவும் பிடிவாதம் பிடிச்சவங்க. அதாவது அவங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டா அதை முடிக்கிற வரைக்கும் எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் பின்வாங்கவே மாட்டாங்க. அவங்களோட தன்னிச்சையான குணத்தாலும் மற்றும் குழந்தைத்தனமான செயலாலும் எப்பொழுதுமே உற்சாகமா காணப்படக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க. தனுசு ராசியை சேர்ந்த நீங்க எல்லோர்கிட்டையுமே ரொம்பவுமே சகஜமா பழகக்கூடியவங்களா இருப்பீங்க. யாருக்கிட்டையுமே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டீங்க. எல்லார்கிட்டையுமே பாசமானவங்களாகவும் அதிக பண்பு உள்ளம் கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. உங்களுடைய நகைச்சுவை திறனையும் குழந்தைத்தனமான செயல்களும் எல்லாராலையுமே விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருந்தாலே போதுங்க, அந்த இடமே அவங்களோட செயல்களால களைகட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். பயணம் செய்வது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதே போல உங்களுக்கு ஒரு நபர்கள் பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்காக எந்த ஒரு செயலையுமே துணிச்சலா செய்வீங்க. உங்களை நண்பரா பெறுவதற்கு அவங்க கொடுத்து வச்சவங்களா இருக்கணும். மேலும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்களா. இந்த விசுவாவசு வருட தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எதையுமே திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெறும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார். இதன் மூலம் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு புதனுமே இணைந்து காணப்பட போகிறார். புத சுக்கிர யோகம், பரிவர்த்தனை யோகம் போன்றவை அமைந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதம். இதன் மூலம் இதுவரைக்கும் இருந்த நிதி பற்றாக்குறைகள் அகலக்கூடிய யோகம் அமைய போகுது. எல்லா முயற்சிகளையுமே இனி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தாங்க. ஆதாயம் தரும் நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். சித்திரை 1ஆம் தேதி முதல் 27 வரைக்குமே குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்கு. உங்கள் ராசிநாதன் குரு பகவான், 6ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த 2 கிரகங்களின் பரிவர்த்தனையும் அவ்வளவு நல்லதில்லை. நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலுமே உழைப்பிற்கேற்ற பலன் கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும். திடீரென வரும் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை தரலாம். வியாபாரத்தில் உள்ள கூட்டாளிகள் விலகுவதா சொல்லி பயமுறுத்துவாங்க. புதிய வழக்குகள் வந்த வண்ணம் இருக்கும். எதிரிகளின் பலம் கூடும். எந்த நேரத்தில் எதை செஞ்சாலுமே யோசிச்சு செய்யறது நல்லது. அதே போல சித்திரை 13ஆம் தேதி கும்ப ராசியில ராகுவும் சிம்ம ராசியில கேதுவும் சஞ்சாரம் செய்ய போறாங்க. இதன் மூலம் உங்களோட ராசிக்கு 3இல் சஞ்சரிக்கும் ராகுவால் முன்னேற்ற பாதையில் சில இடையூறுகள் வரலாம். இருந்தாலுமே தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவங்க தாங்க நீங்க. அதனால அந்த பிரச்சனை இடையூறுகள் எல்லாமே முறியடித்து வெற்றி பெறக்கூடிய யோகம் அமையும். உத்தியோக மாற்றம் உறுதியாகவும்
மனக்குழப்பத்தையும் அகற்றும். அரசு வேலை முயற்சி செய்யறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கைகூடும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த தகராறு உங்களை விட்டு விலகிடும். தொழில் மாற்ற சிந்தனைகளுமே கொஞ்சம் அதிகரிச்ச வண்ணம் தான் இருக்கும். பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். பொருளாதாரத்தில் இருந்த தேக்க நிலை மாறும். அதே போல பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது சகல பாக்கியங்களையும் உங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சர்வ பரிகாரத்தை செய்வது சிறப்பான யோகத்தை கொடுக்கும். சித்திரை 17ஆம் தேதி மேச ராசிக்கு புதன் பகவான் வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு கேந்திராதிபதிய தோஷம் பெற்ற கிரகம் புதன் அப்படிங்கிறதுனால அவர் 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவானோடு சேரும் பொழுது புத ஆதித்ய யோகம் உருவாகும். இதன் மூலம் பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியா இருந்து சில நல்ல காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க. பிள்ளைகளின் கல்யாண முயற்சி கைகூடும். மனவிழா மட்டுமின்றி பெற்றோரின் மனைவிழா, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். சித்திரை 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் செல்வார். அப்பொழுது குருவின் பார்வை முழுமையாகவே உங்களோட ராசியில பதியும். இதன் மூலம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். எடுத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சகோதர ஒற்றுமை பலப்படும். லாபம் எதிர்பார்த்தபடி உண்டாகும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு செயல்பட போறீங்க. இந்த காலகட்டம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமா அமையும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு எதிர்ப்புகள் எளிதில் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வர வேண்டிய பாக்கி வசூலாகும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தியை கொடுக்கும். கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டாகும். மாணவிகளுக்கு நினைவாற்றல் பழிச்சிடும். பெண்களுக்கு அருகில் இருப்பவங்களோட ஆதரவு திருப்தியை கொடுக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் கூடிய விரைவில் முடிவிற்கு வரும். அதே போல ராசிநாதனா இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகியோர் கை கொடுத்து உதவக்கூடிய சூழ்நிலை. வருமானம் போதிய அளவிற்கு இருக்கிறதுனால பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை. தனஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை கிடைக்கும் பொழுது எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். சாத்தியக்கூறு இதற்கு இருக்கு. ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள், கொஞ்சம் பணம் இந்த மாதிரி விரயமாகலாம். நண்பர்களுக்கு பண உதவி செய்வதன் மூலம் பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கூடிய வரையில் வெயிலில் அலைவதை நீங்க தவிர்த்திடுங்க. இது ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ள உதவியா இருக்கும். திருமண முயற்சியில் வரக்கூடிய தடங்கல்கள் விலக முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருங்க. ராகு சனி கூட்டு சேர்க்கை ஏற்படும் பொழுது முயற்சிகள்ல வெற்றி வாய்ப்பு உண்டாகும். பழைய கடன்கள் கவலையை கொடுத்தாலுமே அதை அடைக்கக்கூடிய யோகம் அமையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு சுப பலம் பெற்றுள்ள சனி பகவானோடு சித்திரை 13ஆம் தேதி ராகு இணையும் பொழுது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம். உயர் அதிகாரிகள் உங்களிடம் நியாயமா நடந்துக்குவாங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சிறப்பான உற்சாகத்தை கொடுக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் அமையும். மனதிற்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வர்த்தக துறையில் அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவா சஞ்சாரம் செஞ்சிருக்கு. சந்தையில் உள்ள பொருட்களுக்கு நல்ல விலை கூடும். அதன் காரணமா லாபமும் உங்களுக்கு உயரும். அன்றாட விற்பனையின் மூலம் இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களை சகாய விலையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு நீங்க வங்கிகள் உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த தக்க சமயத்துல கிடைக்கும். ஏற்றுமதி துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்கும். இது வந்துட்டு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். கூடுமான வரையில் புதிய முதலீடுகளில் ஈடுபடும் பொழுது சிறிய அளவிலான முதலீடு லாபத்தை அதிகரிக்கும். அளவோடு புதிய முதலீடுகள்ல ஈடுபடணும். பெண்மணிகளுக்கு அஸ்தம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் கவலையை கொடுக்கும். ஒரு சிலருக்கு சர்வ உபாதைகள் தொல்லையை கொடுக்கும். தசா புக்திகள் அனுகூலமற்று இருக்கிறதுனால கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்காக ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்யற மாதிரி இருக்கும். அதன் மூலம் பல மாதங்கள் உடலை வருத்தி வந்த உபாதைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செலவு செய்யறது ரொம்ப அவசியமான விஷயம். உடல் உபாதைகளுக்கு நீங்க சாதகமானவைதான், இது நடக்கக்கூடியதுதான் அப்படின்றத விட்டுட்டு அதற்கு மருத்துவரின் ஆலோசனை கேட்டு அதற்கான தகுந்த பரிசோதனை செஞ்சு
தகுந்த மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. சின்ன ஒரு பிரச்சனைனா கூட இது எல்லாருக்கும் வரது தானே அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. அலட்சியமா இருக்கக்கூடாது. பொதுவாகவே இந்த மாதம் நீங்க அலட்சியமாக இருந்து விடக்கூடாது அப்படிங்கறத கிரக நிலைகள் உங்களுக்கு எச்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத கவனமா வச்சுக்கோங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் தனுசு ராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறதையே தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.